இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 1 ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள் என்று கூறியவர் கலாப்ரியா. ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியேதான் இருந்தது, 50ஐ தாண்டி இன்றும் அப்படியேதான் என்ற பாடலின் ஆசிரியர் ராஜ மார்த்தாண்டன். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. சுரதா இயற்றிய நூல்களுள் பொருந்தாததை எழுதுக. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், இது எல்லாமே சுரதா இயற்றிய நூல்கள். விரல் நுனி வெளிச்சங்கள் இவர் இயற்றிய நூல்கள் அல்ல. வாளை கன்றை ஈன்றது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வாளை கன்றை ஈன்றது. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். போன், போன் பழம் விழுந்தது, பழம் விழுந்தது, இது எல்லாமே மகர குறுக்கம் இடம்பெற்ற சொற்கள். இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. வேட்கை என்ற சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1 என ஐ என்ற எழுத்தானது சொல்லின் இறுதியில் வந்துள்ளது. கை, அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஐ. ஐங்கிற எழுத்து சொல்லோட இறுதியில் வந்ததுனால இது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவாக இங்கு குறைந்து ஒலிக்கிறது. தவறானதை தேர்ந்தெடுக்க. பசுமன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாராட்டினார். இது தவறானது. தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். இது சரியானது. தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்கா பாராட்டியுள்ளார். இது சரியானது. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். இதுவும் சரியானது. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் ராஜ மார்த்தாண்டன். ஒன்றல்ல ரெண்டல்ல என்ற பாடலை எழுதியவர் யார்? உடுமலை நாராயண கவி. தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்துரைத்தவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. ஜாதவ் பயங்கிற்கு மரம் வளர்க்கும் எண்ணம் ஏற்பட்ட ஆண்டு 1979. இவர் 30 ஆண்டு காலம் மரங்களை வளர்த்தார். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் இன்பம். எழுதியவர் ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது. சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் தெரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காண்பதும் ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மூவா என்கிற மு வரதராசனார். நெஞ்சில் உரமும் உண்டு, நேர்மை திறமும் உண்டு, வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி என்ற பாடலை பாடியவர் பாரதியார். கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத்தில் உள்ளது. தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. சரியானது. ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தமில்லை. சரியானது. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டுக்குமே தந்தம் உண்டு. சரியானது. யானை கூட்டத்திற்கு ஆண் யானை தான் தலைமை தாங்கும். இது தவறானது. பெண் யானை தான் தலைமை தாங்கும். ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு 2015. அவர் 1979 மரங்களை வளர்த்து வருகிறார். மரங்களை, அதாவது காடுகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் 79 அவருக்கு ஏற்பட்டது. அதாவது 1979 ஏற்பட்டது. பத்மஸ்ரீ விருது பெற்ற ஆண்டு 2015. ஔகார குறுக்கம் சொல்லின் எந்த இடங்களில் வரும்? முதல் இடத்தில் மட்டுமே வரும். அதாவது அப்படிங்கிற எழுத்து மொழிக்கு முதலில் மட்டும்தான் வரும். அதனால் இது முதலில். ஔகார குறுக்கமும் முதலில் மட்டுமே வரும்.
முதற் பாவலர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. யாண்டு என்றால் எங்கே அப்படிங்கிற பொருள். எங்கே எங்கு ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பொறுத்துக சூரன் வீரன், பொக்கிஷம் செல்வம், ஜாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு. கரெக்டாக தான் பொருத்திருக்கு. பொறுத்துக சொல்லும் பொருளும் பொறுத்துக. ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வருகிறது. வாரணம் அப்படின்னா யானை என்று பொருள். வானரம் என்றால் குரங்கு என்று பொருள். ஆப்ஷன் பியை பாருங்கள், வானரம் அதுக்கு குரங்கு என்று பொருள். ஆப்ஷன் சி வாரணம் என்றால் யானை என்று பொருள். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். திருக்குறளில் மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. சென்னா போதார் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இது சரியானது. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதுவும் சரியானது. ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும். இது தவறானது. ஔகாரம் சொல்லின் முதலில் மட்டுமே வரும். தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிப்பது ஆயுத குறுக்கம் எனப்படும். அதாவது அக் அப்படிங்கிற ஆயுத எழுத்தினுடைய மாத்திரை அளவு அரை, அது ஆயுத குறுக்கமாக வரும்போது அதோட மாத்திரை அளவு கால் மாத்திரை. இதுவும் சரியானது. முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எந்த ஆண்டு இந்திய அரசு தபால் தலையினை வெளியிட்டது? 1995ஆம் ஆண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர் வானமாமலை. எது தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது? குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் தற்போது இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? காமராஜர். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், சன்மார்க்க சண்டமாரதம். இது எல்லாமே முத்துராமலிங்க தேவரினுடைய சிறப்பு பெயர்கள். மாணிக்கம் அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனாரினுடைய சிறப்பு பெயர். பொறுத்துக கதைப்பாடல் பேலட், பேச்சாற்றல் எலக்யூஷன், துணிவு கரேஜ், முழக்கம் ஸ்லோகன். அதாவது ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை பொறுத்துக. தமிழ் நூல்களுள் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் தான். பூட்டும் கதவுகள் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் குடல் கதவுகள். தன் குடல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன் நெஞ்சு. ஆப்ஷன் பி. ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம்? கவுஹாத்தி பல்கலைக்கழகம். கவுஹாத்தி பல்கலைக்கழகம். முத்துராமலிங்க தேவர் இயற்கை எய்திய ஆண்டு? 1963. இறந்த ஆண்டு. இயற்கை எய்திய ஆண்டுனா இறந்த ஆண்டு 1963ஆம் ஆண்டு. தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். ராசகோபாலன் என்ற இயற்பெயரினை கொண்டவர் சுரதா. இவர் உவமை கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார். பொறுத்துக பந்தர் அப்படின்னா கடைப்போலி, மைஞ்சு அப்படிங்கிறது முதற்போலி, அஞ்சு என்பது முற்றுப்போலி, அரையர் ரை இடையில் வந்திருக்கு, அதனால் இது இடைப்போலி. அவ்வளோதான்.